சவரசராணி பட்டலோ பட்ட சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா 2 வண்டி வந்து பாருங்க. ஒரு சந்தோஷமான விஷயம். ஆண்டவன் முருகர் கண்ணு தந்துட்டான் நம்மளுக்கு எல்லாருக்குமே. பாருங்க எப்படி சொல்ல தெரியல, எல்லாருக்கும் லோன் ஆப்ஷன், எல்லாருக்கும் ஓகே சக்சஸ்ஃபுல், எல்லாருக்குமே எல்லாருக்கும் லோனுக்கு. ஒருத்தர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்கார் வந்தார். சரணா செம்மையாக பண்ணுற, ஒரு 250 வீடியோ அச்சீவ் பண்ண, இதில் பார்த்தாக்கா கரெக்டாக 5 நாளில் 51 வண்டி அச்சீவ் பண்ணிடுற, நீ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஃபைனான்ஸ்கார் வந்தார். ஒரு மதுரை சேர்ந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் மேனேஜர். அவர் இப்போ வந்து சென்னையில் இருக்கார். நம்ம எல்லாம் ஆல் இந்தியா எங்கே வந்தாலும் பார்த்தா 12க்கு மேலே 13, 12, 14 எடுக்கிறவனுக்குலாம் வந்து லோன் ஆச்சுன்னு வரதில் பாதி இது தரண்டிறாரு. அதனால் லோன் அது சொன்னார் அவர் பேர். அதே மாதிரி பார்த்தினாக்கா வேல்முருகன் சொல்லிட்டு, வேல்முருகன் அவர் வந்து ஃபைனான்ஸ்கார் பார்த்தினாக்கா சோலைங்கிரி, கிருஷ்ணகிரி, ஆம்பூர், இந்த பக்கம் தொப்பு, டோல்கேட் எல்லாத்தையும் வந்துக்குமா. அதே பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தினாக்கா கிருஷ்ணகிரி, இதை நம்ம வாணியம்பாடி, அதே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தினாக்கா நம்ம சேலம், ஈரோடு, தருமபுரி எல்லாம் ஆல் இந்தியா மொத்தம் ஃபைனான்ஸ் தரண்டாங்க. எல்லோரும் கவலை இல்லை. இனிமேல் நம்ம இடம் சொந்த இடத்துக்கு போகிறோம், அங்கே நிறைய லோன் ஆப்ஷன் ஏற்பாடு பண்ணித்தரேன். நிறைய தெருக்கி விடலாம், தூள் கலப்பலாம், அச்சு பண்ணலாம். அட்டகாசம் வண்டி வந்து சொல்கிறேன். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அது ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சார். வண்டி பார்த்தீங்கன்னா அருமையான வண்டி, ஹோண்டா சிட்டி 2012, 13 ஆட்டோமேட்டிக் டால்பின். செம்மையாக டால்பின், அருமையான 2 ஓனர் டால்பின் மாடல். அதாவது இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஓல்ட் டைப் வந்துருக்கும். இதில் வந்து 12 லேட்டஸ்ட்டாக டால்பின் மாடல் நல்லாயிருக்கும். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக், ஆட்டோமேட்டிக், நல்லா நச்சிருக்கும். ஏர் பேக்கு 2 ஏபிஎஸ், 2 ஏர் பேக்கு, சூப்பராக வண்டி. அலாய் வீல் எல்லாமே இருக்கும். ஃபுல் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெட்ரோல். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 3.25 கேட்குறாங்க. கெட்ட வாங்க 3 வச்சு ஒரு 2,75,000 சுகுரா சொல்லிக்கிறேன். பணத்தை கல்லில் காட்டுங்க, கம்மியாக கொடுத்துறேன். 12, 13 சூப்பரான வண்டி ஹோண்டா சிட்டி சார். இன்றைக்கெல்லாம் வெளியே போனால் 4,000 ரூபாய், 4,45, 5 ரூபா மார்க்கெட். இன்றைக்கி எங்கன்னா கேட்டு கூட பார்த்துட்டு வாங்க. நம்ம பண்ணுறதே கஸ்டமர் வியாபாரம் தான். அருமையான வண்டி. அடுத்து ஒரு வண்டி பாருங்கள். 2009, 10 ரிஜிஸ்ட்ரு, 3 ஓனரு, ஷிஃப்ட் டீசலில் டீசல் VDI. அதாவது எக்ஸ்ட்ரா அலாய் வீல் 4 வீல் போட்டிருக்காங்க. வண்டினா வண்டி அவ்வளோ அட்டகாசமான வண்டி. இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டு பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து 3 ரூபா, 3.25 எடுத்த வண்டி இந்த வண்டிலாம். இப்போ வந்து 3 ரூபா சொன்னார் சார், அவ்வளோ போகாதுண்ணா. 3.25 கிடையாது, 3 ரூபா கிடையாது, 2.90 கிடையாது, 2,75,000 கிடையாது, 2.60 கிடையாது, 2.55 கிடையாது, வெறும் 2,40,000 சொல்கிறா. கேட்டாவா பணத்தை கல்ல காட்டு. 2,30,000 கொடுத்துடலாம். சுகுரான் ரேட்டு, கொச்சிராதுங்க. VDI, டீசல், ஷிஃப்ட் டிசைரு, சூப்பரான வண்டி சார். ஏன்னா பேப்பர் பார்த்தோன்னா 30 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டு, தரமான வண்டி. ஐயா டாக்டர் வண்டி இது. பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஃபேமிலி தான், அவங்களுக்கு தான். வந்து பாருங்கள், நல்லா இருக்க வண்டி, சூப்பராக வண்டி. அப்படியே இன்ட்லி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் அட்டகாசம் வண்டி. உள்ள இன்ட்லி காட்டுற பாருங்கள். டால்பின் நல்லா இருக்க. தண்ணிலையும் போவோம், தர ரோட்லேயும் போவோம், தார் ரோட்லேயும் போவோம். அருமையான டால்பின் வண்டி, விட்டுறாதீங்க. உள்ள இன்ட்லி காட்டுறேன் பாருங்கள் சார். டயர்லாம் 75%. அருமையாக சார். அலாய் வீலு, உள்ள சீட்டு, டச் ஸ்க்ரீன் செட்டு மட்டும் 30,000 டச் ஸ்க்ரீன் செட்டு, சூப்பராக பாருங்கள். நீங்கள் 4 ரூபா, 4.25 லட்சம் அந்த வண்டிலாம். உங்களுக்கோசம் 2,75,000 சொல்கிறேன். கெட்ட வாங்க முன்ன பண்ண பேசி தரேன். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்டு, ஆட்டோமேட்டிக் சீட்டு இருக்குது. இது பாருங்கள், இது சீட்டு பார்த்தா தூக்கலாம் எல்லாமே. அதே மாதிரி பாருங்கள், இது பாருங்கள், தேத்து பாருங்கள், ஏற்று தேத்துனா எவ்வளோ ஹைட் வேணால் ஏற்றலாம். அட்ஜஸ்டபிள் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது சார். இதில் கீழே ஏற்ற பண்ணியா இந்த பாருங்கள். இந்த வந்து ஸ்டேரிங் வந்து தூக்கலாம், கீழே இறக்கலாம். 2 டைப் இருக்குது பாருங்கள். டாப் எண்ட் மாடலு சார். ஏர் பேக் இருக்கு பாருங்கள். இது ஒரு ஏர் பேக்கு, அது ஒரு ஏர் பேக்கு பாருங்கள். சூப்பராக சார் வண்டி. ஹோண்டா சிட்டியில் அருமையாக டால்பின் நல்லா விட்றாதீங்க. இந்த டிசைரும் பாருங்கள், அருமையான டிசைரு. TN23 நம்பரு, 22 நம்பரு. இது டீசல் வண்டி, அது பெட்ரோல் வண்டி சார். 20 வரும் மைலேஜ். அதுவும் 20 வரும்ல, அது 20 வரும். ஹோண்டா சிட்டி 20 வரும். பாருங்கள் உள்ள சீட்லாம் பாருங்கள், அது அட்டகாசமாக இருக்கும். அலாய் வீலு,
வெறும் 96,000 தான் வண்டி ஓடிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுசுகி, மாருதி சுசுகி பிராண்டு. அது ஹோண்டா கம்பெனி, ஹோண்டா சிட்டி. ரெண்டுமே நச்சுருக்கு வண்டி. விட்றாதீங்க. அந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 12 மாடல். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் 2,70,000 சொல்கிறாங்க. கெட்டவா பணத்தை கல்லில் காட்ட இன்னும் குறைச்சி கூட வாங்கி கொடுத்துருவேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 2,60,000 கேட்டு 2,40,000 கேட்டு 2,35 சுகுராக கொடுத்துடலாம். எல்லாம் பேப்பர்லாம் கரெக்டு. விட்றாதீங்க. இன்னொரு விஷயம் பாருங்கள், சரவணா 250 வண்டி அச்சீவ் பண்ணி சொல்லிட்டு 2 ஸ்டோர் ரூம் கம்பெனி என்னை கூப்பிட்டுறாங்க. எனக்கு சம்பளம் எவ்வளோ கேட்டால் அசந்தரி எவ்வளோ தெரியுமா? ஒரு கம்பெனி ஸ்டோர் ரூமில் 3 லட்ச ரூபா சம்பளம் தரான். என்னாடு வந்துருன்றாங்க. என்ன சார் பண்ணலாம்? போகலாமா வானாவா நீங்கள் தான் சொல்லணும். 3 லட்ச ரூபா சம்பளமா எனக்கு? பார்த்தியா, எங்கேயோ ரோட்டில் இருந்துன்னு சின்ன சின்ன வியாபாரம் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி என்னை கூப்பிட்டு 3 லட்ச ரூபா சம்பளம் தரேன். நான் போவேண்ணா? உங்களை விட்டுட்டு போவேண்ணா? சார் என்னானாலும் ஏதானாலும் என் ஜனத்தில் விட்டு வரவே மாட்டேன் சார் சொல்லிட்டேன். ஏன் சொல்லிட்டேனா, ஒரு ஸ்டோர் ரூமில் போய்ட்டு நான் வண்டி பார்க்க போனேன். இந்த வண்டியை தொட்டு பார்த்துட்டேன்னு ஷோரூமில் வண்டி தொட்டு பார்த்ததுக்கு ஓரமாக நில்லுன்னு சொன்னார். அதே ஸ்டோர் ரூமுக்கு இன்னும் கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு, நீ வந்து என் வீடியோ போட்டு என் வந்து புது வண்டி விற்று கொடுக்கணுமா சார் நான்? பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பெரிய ஆளாக்கிறது யார் தெரியுமா? என் அன்பு செல்வங்க, என் அன்பு தெய்வங்க, என் அன்பு மக்கள் சார். உண்மையிலே சொல்கிறேன், உங்களுக்கோசம் நான் இறங்கி செய்வேன். உங்களுக்கோசம் என்ன வேணும் பண்ணலாம். இது இல்லாமல் இந்த வண்டி வந்து வீடியோ இன்னைக்கு கூட ஒரு வீடியோ சோல்ட் அவுட் வீடியோ போடுறேன் பாருங்க. அந்த வீடியோ நான் அப்டேட் பண்ண போகிறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா சார்? கிட்டத்தட்ட மொத்தம் 51 வண்டி அடிச்சுக்குது சார். பண்ண மாட்டேன் நான். இன்னும் 29 நாளுக்கு சார் நம்மளுக்கு டைமு. அடிச்சு 51 வண்டி அடிச்சு தூள் கிளப்பிட்டேன். இதில் ஒரு அண்ணன் சொன்னார், எங்கடா சரவணனை தோற்றுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி திப்பி வந்து அவங்களே வண்டி எடுத்து போகிறாங்க. எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? சரவணனை தோக்க விடக்கூடாது. அவரை இன்னாலும் பரவாயில்ல 10 ரூபா ஏறி விட எடுத்து போகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்து போகிறாங்க. அவர் சொல்கிற வார்த்தை எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா? சரவணனை தோக்க விடக்கூடாது அவரை அப்படின்றாங்க. அதனால் எண்ணம் போடாக்க அந்த ஸ்டோர் ரூம் கார் என்னை கூப்பிட்டாரு. இல்லை சார், எல்லோரும் வேலை கம்மியாக கொடுங்க சார், நான் வரேன் பண்ணுறேன், நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிடுறேன். வரேன் வந்து பேசுறேன்னு சொல்லிடுறேன். எதுவாக இருந்தாலும் எங்கள் ஜனத்தில் கேட்டுன்னு தான் நான் வருவேன், என் மக்களை கேட்டுன்னு தான் வருவேன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் போகலாமா வானாவா, இங்கே இருக்கலாமா, உங்களுக்கே பொழுதோடு செய்யலாமாட்டேன் சார். இப்போட சொல்கிறேன் சார், இந்த சரவணன் சாப்பிடுங்க, இந்த உடல் உயிர் ஆவி மொத்தமே உங்களுக்கு அர்ப்பணிச்சுட்டேன் சார். உங்களை தவிர நீங்கள் என்ன சொல்லிட்டு அதுதான் சார் செய்வேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த வேலைக்கு நான் கொடுக்கறதுக்கு காரணம் யாருன்னா நீங்கள் தான் சார். எனக்கு என்ன தெரியுமா சார், கஷ்டப்பட்டு எல்லார் வீட்லேயும் வீட்டு மரம் இருக்குதோ இல்லையா சார், எல்லார் வீட்டு காருக்குன்னு ஆசைப்பட்றேன் சார் நான். பாருங்கள், அச்சீவ் பண்ணுறோம். நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை பாருங்கள். அடுத்தது பாருங்கள், பயன்ஸும் ஓகே ஆகிடுச்சு. எல்லாருக்கும் நம்ம கடை புது கடை ஓப்பன் பண்ணோன்னே நல்லா இறங்கி செய்யலாம். கவலைப்படாதீங்க. சரவணனும் தோக்கக்கூடாது, நம்ம ஜனங்களும் தோக்கக்கூடாது. வெற்றி பாதி நோக்கி போயினுக்கணும் சார். பாருங்கள் சார், ஒன்றும் இல்லை சார், நம்ம கடையை சீக்கிரம் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலான்னு எவ்வளோ ஆசைப்பட்றேன். ஒன்றும் இல்லை, நம்ம கடை இடம் வாங்கினதுல அப்போ வந்து அந்த சென்டராக கரண்ட்டு கம்பெனி நெட்டு வச்சுருந்தாங்க. அப்போ எடுக்க முடியாது, ரொம்ப பிளாட் உள்ளே வச்சுருந்தாங்க. அது எடுத்து ரிமூவ் பண்ணுறதுக்கு 1,20,000 கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்படு. இதனால் என் காரை விற்றேன், எல்லாத்தையும் விற்று இதோ பண்ணேன். என் கம்பத்தை எடுத்து என் இடத்துலையே போட்டு நடுறதுக்கு 1,20,000 கேட்குறாங்க. என்ன பண்ணுறது? இனி போய் கேட்டால் கொட்டேஷன் அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு 50,000 வாங்கிட்டாங்க துட்டு. இப்போ கட்டித்தான் வந்துட்டேன், என்ன பண்ணுறது? இன்றைக்கி அதான் நிலைமையாக இருக்குது. லாஸ்ட்டாக ஒன்று தான், என் ஃபேண்ட்டு ஜெட்டி என் ட்ரௌசர் தான் இருக்குது மிச்சம். அதுக்குள்ளே இறங்கி எல்லாம் செய்யலாம். ஆனால் தோற்றுற மாட்டேன் சரவணை, ஜெயிச்சு வருவேன், சோர்ந்துட மாட்டேன், இறங்கி செய்யணும். இதான் சார் கஷ்டப்படுறேன் சார், ரொம்ப கஷ்டமாக சார். எப்படின்னா ஒன்று வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் பாருறேன். ஆனால் ஒருத்தன் சார் நல்லா ஒன்று புரிஞ்சு சார், ஒருத்தன் வாழ்க்கையில் நல்லா ஜெயிச்சு வரனா அவன் கஷ்டப்பட்டா ஒன்று, கஷ்டப்பட்டால் சார் வர முடியும். கஷ்டப்படாத எதுவும் கிடைக்க எதுவுமே ஈஸியாக கிடைக்காது சார். என் அனுபவத்தில் பட்டுட்டு சார் நான். இன்னும் நான் புள்ளியாக வந்து எல்லாமே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன். ஒன்றும் எனக்கு இன்னும் ரிலீஃப் ஆன மாரி இல்லை. என்ன பண்ணுறது? என்ன ஒன்று, உங்களுக்கு கார் எடுத்து கொடுத்ததுனால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. கம்மியாக எடுத்து கார் கொடுத்ததுனால எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதனால் ஆண்டவனை செய்கிறதே வேண்டிங்க. வர மாதத்துக்குள்ளே ஓப்பன்லான்னு ஆசைப்படுறேன். எல்லாம் கட்டட வேலை மொத்தம் ஆயிடுச்சு. இந்த கரண்ட்டு கம்பு இசிக்கிறதுக்கு கரண்ட்டு கம்பு சென்டர் பிளாட் உள்ள இருக்குது. அதை எடுத்து ரிமூவ் பண்ணி வெளியே பார்த்து அது கூட ஏற்றே போடுறாங்க. 1,20,000 கேட்குறாங்க. என்ன பண்ணீங்க நீங்கள்? கட்டிட்டேன், கட்டிட்டேன், ஒன்றும் மரத்துக்கு இல்லை. நானும் என்னென்ன பண்ணுறேன், முடியல சார். இதனால் என் காரையும் விற்றுட்டேன். இன்னும் எதுவும் விற்கிறதுக்கு என்கிட்ட இல்லை. பார்க்கலாம் இருங்க, ஆண்டவன் அருளும் உங்களுடைய அருள் வந்துச்சுக்கா. நான் அதனால தான் என் கடை வீடியோ போடல. பார்க்கலாம், போடலாம். ஆண்டவன் ஒருத்தங்கிறான். நீங்கள் எல்லாம் முருகன் எம்பெருமான் முருகனும் உங்களுடைய அருளும்
என்னைக்கு கிடச்சா போதும். விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வரும். ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நம்ம வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன்காசு, அதாவது ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு. நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆற்காடு வந்துருங்க. யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. விட்டுறாதீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை சார். நம்ம எண்ணம் வந்து என்னையும் நல்லாயிருக்கும். விட்டுறாதீங்க. வாங்க சார். உங்களெலாம் விட்டு போக மாட்டேன் சார். நான் இன்னாலா சார் இருக்கிற வரைக்கும் நான் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கடுத்து என் பையன், அதுக்கடுத்து எங்கள் தம்பி பையன் எல்லாம் தொடர்ந்து செய்யும் சார். உங்களுக்கு இறங்கி செய்யும். விட்டுற மாட்டேன், கவலைப்படாதீங்க. என்ன வாழ்த்த விட்டது உங்களுக்கு நம்போன்னு விட்டுற மாட்டேன். எதுவாக உங்களுக்கு கேட்டு தான் செய்வேன். எல்லாருக்கும் வண்டி உண்டு சார். சார் நான் 250 வண்டி அச்சீவ் பண்ணேன். எங்கள் அண்ணன் ஒருத்தர் சொன்னார், இன்னும் 250 ஏன்னா சொல்கிறேன், நான் 500 வண்டி விற்று காட்டுவேண்ணா, எல்லோரும் நான் வர வைக்கிறேண்ணா, எல்லோரும் ஷேர் பண்ணுறேண்ணா, கமெண்ட் பண்ணுறேண்ணா, லைக் போடுறேன்னான்னு சொன்னார். சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. நான் விற்கிறனால இல்லை, அவர் விற்றது ஒரு சந்தோஷமாயிடுச்சு. அவர் சொல்ல வார்த்தைங்களாம். அதனால் நம்ம காசை கொடுக்குறது பெருசு கிடையாது சார். நான் காப்பாற்றுறேன்னு அந்த உணர்வு வருது பாருங்க, அதுதான் சார் வாழ்க்கை ஜீவிப்பேன். நல்லா இருப்போம் சார். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து சோல்டர் வீடியோ போட சொன்னது நம்ம உஸ்மான் தான். உஸ்மானா? உஸ்மான் உன் பேருண்ணா? என்ன பேர் உன் பேர்? காமனா? என்ன பேர்? உஸ்மான். இவர் தான் போட சொன்னார். பாருங்கள், போடுறேன் பாருங்கள். 2009 10 ரிஸ்ட்டு வண்டி, 2029 பேப்பர் கரண்ட்டு வண்டி. இன்னும் வீடியோவே போடல, அப்படியே வந்துச்சு, அப்படியே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. பாய் சார் தான் என் வீடியோ ஒரு 3 வருஷம் பார்க்குறாரு. பார்த்து இந்த வண்டி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இதையும் நம்பி வராதிங்க யாரும். இன்னும் நிறைய வண்டிக்கு இது வரப்போது, வந்தோன்னு தரம் பாருங்கள். பாய் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முருகர் வல்லக்கோட்டை அங்கேருந்து வந்து காலைல வந்து பார்த்தாங்க, ரேட்டு பேசி உடனே வந்து பணம் கட்டி எடுக்கிறாங்க. எங்கேருந்து வந்து சொல்லுங்கள். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் வல்லக்கோட்டிலேருந்து வரோம். அண்ணன் வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பார்த்துன்னுக்கோம். பட் 6 மாதத்தில் வந்து 3 வருஷம் வீடியோ மொத்தம் பார்த்துட்டோம். நல்லாயிருக்கு வண்டி, ரேட் ரீசனபிள் தான் இருக்குது. அண்ணா லோ பட்ஜெட் சரவணன் வந்து ரேட்டு கரெக்டாக தான் சொல்கிறாரு. நீங்கள் வந்து தாராளமாக வரலாம். இந்த வண்டி வாங்கிறதுக்கு முழுக்க காரணம் நம்ம ஐயா தான். ஏன்னாக்கா மச்சான் அவர் சகலபாடி. இவர் வந்து இந்த வண்டியோட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் மோட்டார் ஃபீல்டில் இருக்கார். இவர் வந்து கூட வந்து நல்லா இருக்குதுன்னு பார்த்து இவர் தான். ஆனால் வண்டி டிரைவிங்கில் பக்கா அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. சூப்பராக டிரைவிங் பண்ணுறாரு. இதில் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா அவர் தான் பாய்ஸ் தான் வண்டி எடுக்குது. 16 நாளில் டிரைவிங் லைசன்ஸ் கற்றுக்கின்னு 17ஆம் தேதியில் கார் வாங்கின ஒரே ஆள் யாருன்னா இவர் தான். வாழ்த்துக்கள். சூப்பர். சொல்லுங்கள், எங்கே தரோம் சொல்லுங்கள், பேசுங்க. நாங்கள் திருத்தலேருந்து வரோம், முஸ்லீம் நகர். வண்டி நல்லா இருக்குது, எடுக்கலாம், நம்பி வந்து வாங்கிக்கலாம். யார் கற்று கொடுக்குறீங்க வண்டி? சகலபாடிக்கு. வண்டி நீ தானே ஓட்டணும், எப்படின்னு சொன்னியா? நல்லா இருக்குது. நல்லாதா? எல்லாம் வரலாம் வண்டி வாங்கிறதுக்கு? வரலாம், நல்லா நம்பி வரலாம். லோ பேக் நல்லா இருக்குது. இல்லை என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அதில்? ஏசி, பவர் பேங்க் எல்லாம் இருக்குது. ஏர் பேக் இருக்குது, 2 இருக்குது, ரெண்டுமே இருக்குது. நல்லா இருக்குது. வாங்கலாம். வரலாம். பாருங்கள், எல்லாம் வரலான்றாங்க. நீங்களும் வாங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இனிமேல் சொல்கிறேன், இந்த பாய் அம்மா தான் அழகாக பேசவே மாட்டேன், அமைதியாக எப்படி கொஞ்சமாக சிரிங்களா மக்களுக்கோசம். நல்லா இருக்குனுங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள், வண்டி வந்து தெளிவாக செம்மையாச்சு. போகிற வண்டி சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது. வந்தவொடனே 1,30,000 கேட்டாங்க. அதான் ஹைலைட்டே அதில் 1,00,000 1,30,000 கேட்டாங்க. வந்து 1,20,000 கேட்டால் இருப்பாருங்க. நல்லா சார் வண்டி, அருமையான வண்டி சார், சூப்பரான வண்டி. பார்க்கலாம்.